தென்மேற்கு தமிழகம் மடப்புற கிராமத்தை சேர்ந்த அஜித் 27 வயதான இளைஞர் அங்க இருக்கும் அமைதியான ஒரு கோயில் பகுதியில தற்காலிக பாதுகாப்பு பணியாளரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு ஜூன் 28 எப்பவும் போல வேலைக்கு வந்த அஜித் குமார் இன்னும் 24 மணி நேரத்துல இறந்துருவாருன்னு சொன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அதுவும் ஏதோ கூலிப்படையாலேயோ இல்ல குற்றவாளிகளாலேயோ கிடையாது. பாதுகாப்பு தர வேண்டிய போலீசாராலேயே கொல்லப்படுவார்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்ன நடந்தது, இதில் வலுக்கும் சந்தேகம் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் வாங்க. அன்னைக்கு ஜூன் 28, 2025 அஜித் குமார் திருமங்கலம் மடப்புரம் கிராமத்துல இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயில்ல தற்காலிக பாதுகாப்பு பணியாளரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு சின்ன நகைத்திருட்டு புகார் அவருடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரோன்னு அவர் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டாரு. மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நிக்கிதாங்கிற பெண்மணி தன்னோட அம்மாவோட சேர்ந்து கோயிலுக்கு வராங்க. இவங்க ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறாங்களாம். கோவிலுக்கு வந்த இவங்க தன்னோட காரை பார்க் பண்ண சொல்லி காரோட சாவிய அங்க செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்க அஜித் குமார் கிட்ட கொடுக்குறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, செக்யூரிட்டி அஜித்துக்கு காரே ஓட்ட தெரியாதாம். இதனால அஜித் அவரோட நண்பருக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. இவருடைய 2 நண்பர்கள் வந்து அந்த காரை எடுத்துட்டு போய் பார்க் பண்றாங்க. காரை பார்க் பண்ணிட்டு வர நேரம் ஆகுது. என்னன்னு கேட்டா, அங்க ரொம்ப கூட்டமா இருந்தது, பார்க் பண்ண முடியல, பார்க்கிங் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி காரோட சாவியை அஜித் கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப கோயிலுக்குள்ள போன நிக்கிதா திரும்பவும் வராங்க. கார் சாவியை கேட்குறாங்க. இப்போ அஜித் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மா உடம்புக்கு முடியாதவங்க, ஸோ வீல் சேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வீல் சேருக்கு நீங்கள் 500 கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இதனால் நிக்கிதாக்கும் அஜித்துக்கும் இடையே வாக்குவாதம் நடக்குது. அவங்க கையில் இருக்க 100 கொடுத்துட்டு இவ்வளோதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு போயிடுறாங்க. இதுக்கு பிறகு திரும்பவும் கொஞ்ச நேரத்தில் வந்து கார்ல இருந்து நகையை காணோம் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இது விஷயமா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணிடுறாங்க நிக்கிதா. கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஓரல் கம்ப்ளைண்ட் மட்டும்தான். எஃப்ஐஆர் எதுவுமே ஃபைல் பண்ணல. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போலீஸும் என்ன பண்ணிடுறாங்க, அஜித்தை உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அஜித்தை கஸ்டடியில எடுத்த போலீஸ் விசாரணைங்கிற பேர்ல அடிக்க தொடங்குறாங்க. அதுவும் தனிப்படை போலீசார் அமைத்து அஜித்தை மரண அடி அடிக்கிறாங்க. ஒரு நேரத்துல வலி தாங்க முடியாத அஜித், நான் தான் நகையை திருடுனேன், அதை கோயிலுக்கு பின்புறம் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அஜித் மட்டும் இல்லாம அஜித்தோட தம்பியான நவீனையும் கைது செய்யறாங்க. கூடவே அவருக்கு கார் பார்க் பண்ண ஹெல்ப் பண்ண அஜித்தோட நண்பர்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த அடி உதை மட்டும் மத்தவங்களுக்கு இல்லாத அளவுக்கு அஜித் குமாருக்கு மட்டும் அதிகமா விழுது. அடினா சும்மா அடி இல்லைங்க, லத்தியால அடிக்கிறதும், மிளகாத்தூளை ஆசன வாயில அடிக்கிறதும், முகத்துல தடவுறதும், உடம்புல தடவுறதுமான கொடுமையான டார்ச்சரை கொடுக்குறாங்க அஜித்க்கு. இப்போ கோயிலுக்கு பின்புறம் நகையை வச்சிருக்கேன்னு சொன்னதுனால கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க நகையை எங்க வச்சேன்னு கேட்கவும் அஜித்தும் நான் வலி தாங்க முடியாம பொய் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதும் அங்கேயே போலீசாரால் மோசமா தாக்கப்படுறாரு அஜித். அஜித்தோட கைகளை வளைச்சு அதை காலால மிதிச்சு உடைக்கிறாங்களாம். இத பாத்ரூம்ல இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க கோவில் ஊழியரான சக்தீஸ்வரன் வீடியோ எடுத்துடுறாரு. ஒரு 20 செகண்டுக்கு இவர் ஒளிஞ்சு நின்று எடுத்த வீடியோ தான் இப்போ பெரிய ஆதாரமா மாறி இருக்கு. இல்லைன்னா இந்த அஜித் கேஸை எப்பவும் போல பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து செத்துட்டாருன்னு மாத்தி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி சித்திரவதை பண்ணும் பொழுது அந்த பயத்தினாலும் வலியாலையும் இன்டர்னல் ப்ளீடிங்னாலையும் அஜித் குமார் அவர்களின் உயிர் அங்கேயே பிரியுது. இப்படி அன்கான்சியஸான அஜித் குமாரை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவர் உயிர் எப்பவோ பிரிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த போலீஸ் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டு தாங்க முடியாம அவங்க அம்மா அப்பா கதறி அழுறாங்க. விசாரணைன்னு சொல்லி என் பையனை கூட்டிட்டு போய் கொன்னுட்டீங்களேன்னு சொல்றாங்க. போலீஸ் முதல் கட்ட பேச்சுவார்த்தையா அஜித்தோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு இந்த விஷயத்த பெருசு பண்ணாதீங்க, நாங்க வந்து பணம் கொடுக்குறோம், உங்க பையனுக்கு வேலை கொடுக்குறோம், கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்காதீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு அஜித்தோட அம்மா அப்பா ஒத்துக்கல. சக்தீஸ்வரன் ஒளிஞ்சு நின்று எடுத்த வீடியோ வைரல் ஆகவும் இது ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸா ஆகுது. நாடு முழுக்க போராட்டம் வெடிக்குது. இந்த நெருக்கத்தினாலேயே அஜித்குமார் கேஸ்ல அவர் அடிச்சு கொன்ன அந்த 5 போலீஸையும் கைது பண்றாங்க. மேலும் 6 போலீஸாரை சஸ்பெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை சிபிஐக்கும் மாத்துறாங்க. மட்டும் இல்லாம இறந்து போன அஜித்தின் குடும்பத்துக்கு 5 லட்சம் இழப்பீடு தொகையும் ஒரு பட்டா லேண்டும் அவங்க தம்பிக்கு ஆவின் நிறுவனத்துல வேலையும் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவங்க குடும்பத்தார் சொல்றது என்னன்னா, நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஓய போறது இல்லைன்னு தான். ஆனா இந்த அஜித் குமார் மேல கேஸ் கொடுத்த நிக்கிதாவோட பின்னணியை பார்க்கணும். இவங்க 2011லயே 16 லட்சம் மோசடி கேஸ்ல சிக்கியிருக்காங்க. இவங்களும் இவங்க தாயார் சிவகாமியும் ஆல்ரெடி அந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா அஜித் கேஸ் எஃப்ஐஆரே போடாம தனிப்படை போலீசாரால் விசாரிக்கப்பட்டு அஜித் இப்போ இறந்தே போயிட்டாரு. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வலுக்கும் சந்தேகங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா,
நிக்கிதா காணா போச்சுன்னு சொல்லப்படுற அந்த 10 பவுண்ட் நகை நிஜமாவே காணா போச்சா? முதல்ல நிக்கிதா எதுக்காக ஒரு செக்யூரிட்டி கார்டு கிட்ட அவங்களோட காரை பார்க் பண்ண கொடுக்கணும்? இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ல மட்டும் தானே செய்வாங்க. கோயில்ல இந்த மாதிரி வசதி இருக்கா என்ன? வேலட் பார்க்கிங் வசதி மட்டும் இல்லாம பொது இடத்துல வரும்பொழுது எதுக்காக நகை எடுத்துட்டு வரணும்? அதை ஏன் காருக்குள்ள வைக்கணும்? அப்படி ஒரு மதிப்புக்குரிய பொருள் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சே எதுக்காக கார் கீயை அஜித் கிட்ட கொடுக்கணும்? இத்தனைக்கும் அஜித்துக்கு கார் கூட ஓட்ட தெரியாதான். அப்படிப்பட்டவர்கிட்ட ஏன் கார் கீயை கொடுக்கணும்? அடுத்து ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்ளோ பெரிய ஆக்ஷன் எடுக்கணுமா? எஃப்ஐஆர் கூட போடாம அவசரமா தனிப்படை போலீசார் வச்சு அஜித்தை விசாரிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஒரு நகை திருட்டுக்கு இந்த அளவுக்கு அடிச்சு விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படியே உரிமை இருந்தாலும் அந்த உரிமையை யாரு கொடுத்தா? இந்த 5 போலீஸ்க்கும் ஒரு அதிகாரி பெர்மிஷன் கொடுத்திருப்பார்ல, அந்த அதிகாரி யாரு? நிஜமாவே நகை தொலைஞ்சு போயிருந்ததுன்னா ஏன் அந்த நகையை இன்னும் மீட்க முடியல போலீசாரால்? ஒருவேளை சில வழக்கறிஞர்கள் சொல்ற மாதிரி குமார் 500 ரூபாய் கேட்டு நிக்கிதாவோட சண்டை போட்டதுனால தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன் பாருன்ட்டு நகை திருட்டுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கனாலும் நம்மளுக்கு தெரியல. இதுக்கான உண்மையான விடை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூலமா தான் தெரிய வரும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகளை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கு. 44 இடங்கள்ல காயங்கள் இருக்கான். தலை, கை, கால், முகம், நுரையீரல், தொண்டை இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பலத்த காயங்கள் இருக்கான். இன்டர்னல் ப்ளீடிங் நிறைய ஆயிருக்கான். மரணத்துக்கு காரணம் எக்ஸசிவ் ப்ளீடிங் அண்ட் அதிர்ச்சி இதெல்லாம் தான் காரணமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. எல்லா பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண 3 மணி நேரம் ஆகுமா? ஆனா அஜித்தோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண 5 மணி நேரம் தேவைப்பட்டதா டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. மிருகத்தனமா அடிச்சிருக்காங்க. ஒரு மர்டரர் கூட இவ்வளோ மோசமா அடிக்க மாட்டாங்க கொலை பண்றவங்கள அப்படின்னு அஜித்தோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. அஜித் குமாரோட வழக்கு காவலில் மரணம் என்பது ஒரு நிலையான பிரச்சனைன்றதை தெளிவுபடுத்துது. சட்டம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கே அது பாதகமா அமையக்கூடாது. அஜித்குமார் வழக்க விசாரிச்ச மெட்ராஸ் ஹைகோர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்த தமிழக அரசு தன்னோட சொந்த சிட்டிசனையே கொன்னுடுச்சு அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. தி ஸ்டேட் ஹாஸ் கில்ட் இட்ஸ் ஓன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேச தான் உண்மைகள் வெளிவரும். உங்களுடைய கருத்து என்ன? நிக்கிதாவோட நகை கம்ப்ளைண்ட் உண்மையா இருக்குமா? தப்பு செய்த போலீசாருக்கு தண்டனை கிடைக்குமா? உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.